இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு நேற்று நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை நான் வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் ஜெபம் என்பதை குறித்து, எதற்காகலாம் நான் ஜெபிக்கணும் என்பதை குறித்து நாம் தியானிக்க கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். நம்ம நினைக்கலாம், ஜெபம்தான் நமக்கு முக்கியமான ஒன்று. கர்த்தரை அறிந்த பிள்ளைகளுக்கு அனுதினமும் ஜெபிப்பதும் வேதம் வாசிப்பதும் நம்முடைய பிரதான கடமையாகவும் பிரதான பணியாகவும் நான் காணப்படுகிறது. அநேக காரியங்களை குறித்து, ஜெபத்தை குறித்து நாம் தியானித்திருக்கலாம். எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று வேதத்திலிருந்து நாம் நிறைய காரியங்களை தியானிக்க கேட்டிருக்கலாம். ஆனாலும் பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே வேதத்திலே இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார், ஜெபியுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். என்னென்ன காரியங்களுக்கெல்லாம் நான் ஜெபிக்க வேண்டும். அப்போஸ்தலர்கள் சொல்லியிருக்காங்க, என்னென்ன காரியங்களுக்கெல்லாம் நீங்க ஜெபிங்க, வேண்டுதல் செய்யுங்க. அந்த காரியங்களை குறித்து இன்று தியானிக்கும்படியாக கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக நான் அவரை ஸ்தோத்திரிக்கிறேன். என்னென்ன காரியங்களுக்காக நான் ஜெபிக்க வேண்டும். வேதத்திலே நான் பார்க்கும் பொழுது சீஷர்களுக்கு இயேசு கிறிஸ்து சொல்லிக் கொடுத்தார். நாங்கள் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது, பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக என்று அந்த பரமண்டல ஜெபத்தை தேவன் தன்னுடைய சீஷர்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். இந்த நாளிலும் அவருடைய சீஷர்கள் அந்த கடைசி அந்த ஜெப வேளையில, அந்த கெத்செமனே தோட்டத்தில் இயேசு கிறிஸ்து ஜெபிக்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும் பொழுது அநேக நேரங்களில் அவர் ஜெபிப்பதற்கு முன்மாதிரியாக காணப்பட்டார். விழித்திருந்து ஜெபித்தார், அதிகாலையிலே ஜெபித்தார், இருட்டோடு எழுந்து போய் ஜெபித்தார், வனாந்தரத்தில் ஜெபித்தார் என்றெல்லாம் நம் வேதத்திலே பார்க்க முடியும். அப்ப கடைசி நாட்களில் அவளுடைய சிலுவை பாடுகள் ஆரம்பிக்கும் முன்பு அவள் வியாகுலத்தோடு ஜெபம் பண்ணும் பொழுது தன்னுடைய சீஷர்களுக்கு சொல்றாரு, நீங்க சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து நீங்க ஜெபியுங்கள் ஆண்டவர் சொல்றாரு. அப்ப தன்னுடைய சீஷர்கள் ஜெபிக்க வேண்டும். எதற்காக ஜெபிக்க வேண்டும் அப்படின்னா, சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபியுங்கள் என்று இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களுக்கு சொல்லியிருக்காரு. இன்னைக்கு அப்படிதான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்க சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபியுங்கள். அவர் கற்றுக் கொடுத்த அந்த ஜெபத்துல இருக்கு, நீங்க சோதனை நின்று எங்களை காத்து, தீமை நின்று எங்களை விலக்கி காரும் என்று அந்த அவர் கற்றுக் கொடுத்த அந்த பரமண்டல ஜெபத்திலேயுமே காணப்படுகிறது. மத்தேயு 26:41 நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது அப்படி என்றார். பலவீனம் உள்ளது என்றார். இந்த காரியம் எப்படின்னா, பேதுருவும் அந்த யாக்கோபு யோவான் மாத்திரம் ஆண்டவர் கூட்டிட்டு போய் அவங்களுக்கு அவர் தூர தள்ளி போய் ஜெபிச்சுட்டு திரும்ப வரும் பொழுது இவங்க நித்திரை மயக்கமா இருக்கிறத பார்த்து சொல்றாரு, நீங்க சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபியுங்கள் அப்படின்னு. அதுக்கு முன்னாடி அந்த ராபோஜனத்துல சொல்றாரு, என்ன விசுவாச சோதனை பேதுருக்கு வரும்னு இயேசு கிறிஸ்து அறிஞ்சதுனால சொல்றாரு. இயேசு கிறிஸ்து பேதுரு மட்டும் இல்ல, எல்லாருமே அந்த விசுவாச சோதனை வரும் பொழுது தன்னை விட்டு பின்வாங்கி போவாங்கன்னு அறிஞ்சதுனால ஆண்டவர் சொல்றாரு, நீங்க எல்லாருமே என்னை குறித்து நீங்க இடரல் அடைவீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது பேதுரு சொல்றாரு, யார் உண்மை மறுதளிச்சாலும், யார் உண்மை விட்டு போனாலும், மரிப்பதற்கே நேரிட்டாலும் நான் உண்மை விட்டு பின் செல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ இந்த சேவல் 3 முறை கூறுறது 2 முறை கூறுறதுக்கு முன்னே நீ 3 முறை என்ன மறுதளிப்பாய் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த விசுவாச சோதனை தன்னுடைய சீஷர்களுக்கு வரப்போகிறது என்பதை அறிஞ்சதுனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்க சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபிங்க. நம்ம சோதனை அப்படின்னு சொல்லும்போது நம்ம நினைக்கிறோம், உலக பிரகாரமான காரியங்கள், சில தீமைகள், சில துன்பங்கள், கஷ்டங்கள், வியாதிகள், நெருக்கங்கள், பாடுகள் தான் நமக்கு சோதனை. இந்த சோதனை வராதபடி என்ன காத்துக்கொள்ளும் ஆண்டவர் அப்படின்னு ஆண்டவர் நம்மளை ஜெபிக்க சொல்லியிருக்காரு அப்படின்னு இல்லை. சோதனை உண்டு, உபத்திரவங்கள் உண்டு. அந்த உபத்திரவத்திலையும் நீங்க அவருடைய அன்பை விட்டு, அவருடைய வசனங்களை விட்டு விலகி போகக்கூடாது அப்படிங்கிறத ஆண்டவர் சொல்றாரு. சோதனைக்கு உட்படாதபடிக்கு எங்களை விலக்கி காத்துக்கொள்ளும், சோதனை வராதபடிக்கு நீங்க விழித்திருந்து ஜெபியுங்கள். அது சீஷர்களோடு ஆண்டவர் உரையாடி கொண்டு இருக்கும்போது இயேசுவானவர் சொல்றாரு, சீமோனே சீமோனே, சாத்தான் அவன் உன்னை அந்த கோதுமையை சுளவினால் புடைக்கிறது போல உன்னை புடைக்க அனுமதி கேட்டுக்கொண்டான் அப்படின்னு சொல்றாரு. அப்போ சோதனைய தேவன் அனுமதிக்கிறார். சோதனை கொடுக்கிறவர் தேவன் அல்ல, ஒரு நாளும் தேவன் சோதிக்கிறவர் அல்ல.
சோதனையை கொண்டு வருகிறவன் பிசாசானவன். அப்போ பேதுருவையும் சீஷர்களையும் சோதிக்கும்படியாக அந்த சுளவினால் புடைக்கிறது போல புடைக்கும்படியாக அனுமதி கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக வேண்டிக் கொள்கிறேன்னு சொல்றாரு. அப்ப பாரு, நீங்க பின்வாங்கி போயிடக்கூடாது. உங்களுக்கு சோதனை வரும். நான் மரித்த பிறகு அல்லது நான் சிலுவையில் அறையப்படும் பொழுது உங்களுக்கு சோதனை வரும். நீங்க பின்வாங்கி போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கிறேன். உன்னுடைய விசுவாசம் ஒளிந்து போகக்கூடாதுக்காக நான் வேண்டிக் கொண்டேன். அதனால நீங்களும் சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபிங்கள் சொல்றாரு. அப்படியே சோதனையை பற்றி நம்ம பார்க்கும் பொழுது அதை யாக்கோபு சொல்றாரு, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் சொல்றாரு. நம்ம நினைக்கிறோம் நமக்கு சோதனையே வரக்கூடாது, நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணா தேவ பக்தி உள்ளவர்களா நம்ம காணப்பட்டா நமக்கு உலக பிரகாரமான சோதனைகளே வராது என்று நம்ம நினைக்க கூடாது. என்ன சோதனைகள் வந்தாலும் எபிரேயர் புஸ்தகத்துல சொல்லியிருக்கும் பொழுது திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட அவர் ஒரு நாளும் உங்களுக்கு விடவே மாட்டார். மனுஷனுக்கு வரக்கூடாத சோதனை உங்களுக்கு வரதே இல்லை. அப்படி வந்தாலும் அதை எப்படி அதுல இருந்து தப்பித்து கொள்ளணுங்கிற வழியையும் ஆண்டவர் காட்டுவார்னு சொல்றாரு. யாக்கோபு சொல்லும்போது சொல்றாரு, உங்களுக்கு சோதனை வரும் பொழுது அது உங்களுடைய விசுவாச பரீட்சை என்பதை உணர்ந்து அது பொறுமையை கொண்டு வரும். அப்படிங்கிறதுனால நீங்க அதை சந்தோஷமா ஏற்று அதை மேற்கொண்டு விசுவாசத்திலே எப்பவும் நிலைச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. தேவ பக்தி உள்ளவர்களுக்கு தேவன் என்று சொல்வார் அந்த சோதனையில் இருந்து ரட்சிப்பை தருவார். இந்த விதைக்கிறவன் உவமையிலையும் இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறாரு. அதாவது நம்ம வேத வசனத்தை கேட்கிறவங்க அதை விசுவாசிச்சாலும் அந்த சோதனை வரும் பொழுது என்ன பண்றாங்கன்னா அந்த வேறு இல்லாததுனால அவங்க அதுல இருந்து விலகி போறாங்க அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த விசுவாசங்கிற உறுதி நம்ம இருந்தாலும் சோதனை வந்தாலும் வேதனைகள் வரும் பொழுதும் நம்ம அந்த விசுவாசத்தில் நிலைத்திருக்கும் பொழுதுதான் அவருடைய வசனத்தை நாம் காத்து கொள்ள முடியும், நாம் கடைபிடிக்க முடியும். கடைசி பரியந்தம் அவரோடு கூட அவரை போல அவரை பின்பற்றி வாழ முடியும். பிரியமானவர்களே, இன்று நாம் பார்த்தது போல சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபியுங்கள் அப்படின்னு இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களுக்கு சொன்ன அந்த வார்த்தையை நமக்கு இன்று சொல்லித்தர சோதனைக்கு உட்படாதபடி நீங்க விழித்திருந்து ஜெபிங்க. உபத்திரவம் உண்டு, சோதனை வருதா, அதான் சொல்றாரு பேதுரு சொல்றாரு. அதாவது அழிந்து போகிற பொன் அது எப்படி தரமுள்ளதான்னு பாக்குறதுக்கு என்ன செய்யும், ஒரு தடவை அது அக்கினியின் ஊடாக போயிட்டு வரதான் செய்யணும். அப்படிதான் அழிந்து போகிற பொன் அக்கினியினால் சோதிக்கப்படுகிறது போல உங்கள் விலையேற பெற்ற விசுவாசம் உங்களுக்கு சோதிக்கப்பட்டு அது இயேசு கிறிஸ்து வரும் பொழுது புகழ்ச்சியும் கனமும் மகிமையுமா இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று எண்ணப்பட்ட பின்பு கர்த்தர் தம்ம அன்பு கூர்ந்தவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிடத்தை கொடுப்பார் என்று சொல்லியிருக்கிறது. வேதத்திலே நான் பார்க்கிறோம் அல்லவா, யோபு தேவனால சோதிக்கப்படல, அவன் உத்தமமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். பிசாசானவன் அவரை சோதிச்சான். ஆனாலும் அவன் வழிகி போகாமல் அந்த சோதனையில் இருந்து அவன் என்ன செய்தானா உத்தமன் என்று காட்டினான். அதே போல ஆபிரகாமை நான் பார்க்கிறேன், அவனுக்கு வந்த சோதனையில் இருந்து அவருடைய விசுவாசத்தில் இருந்து தன்னை காத்து கொண்டான். பிரியமானவர்களே, இந்த வேதத்தில் இருந்து இந்த வசனங்களை நாம் தியானிக்கும் பொழுது நாமும் அந்த சோதனை வரக்கூடாது என்று வேண்டிக் கொள்வதை விட சோதனைகள் உபத்திரவங்கள் வரும் பொழுது அது எனக்கு பொறுமையை தரும் என்று நாம் அதிலே விசுவாசத்திலே நிலைத்திருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாம் பாரத்தோடு வேண்டிக் கொள்வோம். ஜெபிப்போமா. இரக்கம் கிருபை நிறைந்த எங்கள் அன்புள்ள தகப்பனே, ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த தியானத்திற்காக தேவரீர் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய வேதத்தில் உள்ள வார்த்தைகளை சோதனை உட்படாமல் விழித்திருந்து ஜெபியுங்கள் என்று உம்முடைய சிஷ்யர்களுக்கு சொன்னீரே. நானும் உனக்காக உன்னுடைய விசுவாசம் ஒளிந்து போகாதபடி வேண்டிக் கொள்கிறேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரனை குணப்படுத்து என்று பேதுருவோடு நீ சொன்னீங்களேப்பா. நாங்களும் அப்பா அந்த மாயமான உலகில் அப்பா எத்தனை சோதனைகள் துன்பங்கள் வந்தாலும் உம்முடைய விசுவாசத்திலும் உம்மை பின்பற்றுவதிலும் அப்பா நாங்கள் பின்வாங்கி போகாதபடி கடைசி பரியந்தம் உம்முடைய அன்பிலும் ஆண்டவரே உம்முடைய கிருபையிலும் நாங்கள் நிலைத்திருக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன். நாங்கள் வேண்டிக் கொள்வது இன்னதென்று நாங்கள் அறியாது இருக்கிறதுனால ஆவியானவர் தாமே எங்களோடு கூட ஜெபிக்க வல்லவராய் இருக்கிறார். ஒவ்வொருடைய ஜெப வேளையிலும் ஆண்டவரே எங்கள் சோதனையில் இருந்து ஆண்டவரே நாங்கள் ஜெயங்கொள்ள, நீர் சோதனையை ஜெயித்தது போல சோதனையில் நாங்கள் ஜெயங்கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறேன். அதற்காக ஜெபிக்கிற ஆண்டவரே வாஞ்சையையும் கிருபையும் எங்கள் ஒவ்வொருக்கும் தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே.
மகிமை